அதாவது இத பத்தி பேசுற பல பேருக்கு எதிரா நெறைய பேர் பேசுறாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே வந்து 2 பாயிண்ட் வந்து சொல்றாங்க. "அந்த குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அங்க ஒரு குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இத பார்த்தீங்களா? இந்த நியூஸ இது பண்ணீங்களான்னு" சொல்லி பேசிட்டே இருக்காங்கல்ல. அவங்கள்ட்ட நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். அவங்க கிட்ட கேட்கல. நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். பொதுமக்கள்ட்ட கேட்கிறேன். இவங்களுக்கெல்லாம் உண்மையாவே அந்த குழந்தைங்க மேலலாம் அக்கறை இருக்குன்னு நெனைக்கிறீங்க? அப்படி அக்கறை இருந்ததுன்னா, குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்தியாவுடைய சில்ட்ரன் பாப்புலேஷனுக்கு டாக் பைட்ஸ விட்டுருங்க. கிட்னாப், மர்டர், மொலஸ்டேஷன் அண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில இருக்கிற அச்சுறுத்தல்கள் 1008 இருக்கு. இதுக்கெல்லாம் ஒண்ணுக்கும் யாரும் இவங்கலாம் வாய்ஸ் அவுட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி பக்கத்து வீட்ல இருக்கிற குழந்தை என்ன படிக்குது, இல்ல அது நாளைக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாட்டியிருந்தா, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஓடி ஒளிஞ்சு கண்ணாடிய வந்து அதாவது தன்னுடைய கதவுகளையும், தன்னுடைய விண்டோஸையும் சாத்திக்கக்கூடிய மக்கள் தான் இவங்கலாம். இவங்களுக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு நாய் ஒழிஞ்சு போகணும். அதுக்காக என்னமோ வந்து அந்த குழந்தைங்க மேல அக்கறை இருக்க மாரி எல்லாரும் பேசுறாங்களே தவிர, உண்மையா குழந்தைங்கள விட்டுருங்க. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க மேல கூட இவங்களுக்கு அக்கறை கிடையாது. அதாவது வந்து இவங்கலாம் அந்த வண்டியில போயிட்டுருக்கும்போது, எலிட்டா காருக்குள்ள போயிட்டுருப்பாங்க. ஒரு பிச்சைக்காரர் வந்து ஒரு ரூ. 10 கேட்டா, ரூ. 10 போடுறதுக்கு கூட மனசு இல்லாத மக்கள் தான் இவங்கலாம். அப்படி இருக்கிற ஆட்கள் வந்து என்னமோ வந்து சக மனிதனுக்கு அவ்ளோ பெரிய வந்து அக்கறை இருக்கிற மாரி பேசுறாங்கங்க மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா திரும்பவும் திரும்ப அவங்க வந்து சும்மா அத ரெட்டாரிக் பில்ட் பண்றதுக்காக பண்றாங்க பாதி பேரு. உண்மையா ஜெனுவினா ஒரு கான்வர்சேஷன வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சரிங்க இந்த பிரச்சனை இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது தான். அப்படின்னு சில பேர் வந்து உண்மையா பேசுறாங்க. அவங்கள வந்து மதிக்கலாம். அவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஆனா இந்த பொதுவா வந்து இந்த இதுல மூத்திர சந்துல போயிட்டு ஒரு குத்து குத்திட்டு போற அந்த ஆட்களுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சும்மா பேசணுமேங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் ஆப்போசிட் ஏன் எல்லாத்தையும் நீங்க வீட்ல எடுத்துட்டு போய் வளங்களேன். ஏன் அந்த குழந்தையோட முகம் உங்களுக்கு கண்ணுக்கு வரலையா? அப்படி இப்படிலாம் கேட்கறவங்களுடைய மைண்ட் செட்ல அந்த குழந்தைங்க மேலயோ, மக்கள் மேலயோ, இல்ல அஜித்குமார் மரணம் நடந்தது. ஆணவ கொலைகளுக்காக இவங்க குரல் குடுத்தாங்களா? இல்ல வரதட்சணை கொடுமைக்காக குரல் குடுத்தாங்களா? இல்லன்னா ஒரு குழந்தையுடைய ஒரு கண்ணெல்லாம் நோண்டி, ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து இருக்கிற உறுப்புகளெல்லாம் எடுத்துட்டு, அந்த குழந்தைய வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பாடிய மட்டும் போட்டு போயிருக்காங்க. கிட்னாப் பண்ணிட்டு. அத பத்தி இவங்க வந்து குரல் குடுத்தாங்களா? இல்லன்னா வந்து இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கள்ளக்குறிச்சியில வந்து சாவுகள் நடந்தது. வேங்கை வயல்ல வந்து ஆ தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய அட்ராசிட்டீஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணுக்கு இவங்கலாம் குரல் குடுத்தாங்களா? சக மனிதன் மேல ஒரு மரியாதை, மரியாதை மட்டும் இல்ல, ஒரு அக்கறை ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் தான் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து கமெண்ட் போடுறவங்க. அவங்களுக்கு என்ன அக்கறை? வேற எந்த விஷயத்துக்கு அவங்க குரல் குடுத்துருக்காங்கங்கிறத சொல்லுங்க.